Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரியர் செட் பண்றதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது என்னன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து மினி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த மெட்டீரியல் நம்ம படிச்சோம் அப்படின்னா மார்க் வந்து எந்த அளவுக்கு மார்க் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? இதை மட்டும் நம்ம நம்பி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு போகலாமா சார்? ஏன்னா தமிழ் எக்ஸாமா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், இல்ல மேக்ஸா இருக்கட்டும், இல்ல பிசிக்ஸா இருக்கட்டும், இல்ல காமர்ஸா இருக்கட்டும், இல்ல அக்கௌண்டன்சியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப நீங்க தமிழுக்கு பார்த்துட்டீங்க. இதுல ரொம்ப முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மினி மெட்டீரியல்ல நமக்கு வித் ஆன்சர்ஸோட இருக்கு. சரியா? அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, நீங்க எத்தனையோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் வந்து அதுல வந்து क्वेश्चंस மட்டும் தான் இருக்கும். ஆனா இவங்க கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்க மினி மெட்டீரியல்ல நமக்கு வந்து क्वेश्चन பிளஸ் ஆன்சர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இப்ப நான் வந்து புக் ஃபுல்லா நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து இதுல ஒரு 46 பேஜ் தான் சார் இருக்கு. இந்த 46 பேஜை மட்டும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னாவே எனக்கு வந்து தமிழ் எக்ஸாம் போதுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மேக்சிமம், அதாவது இன்னைக்கு காலையில கூட ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். சரியா? அதாவது எப்படியெல்லாம் நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி நமக்கு வந்து ஆன்சர் கீ வந்து நமக்கு வந்து எப்படி நமக்கு கேட்கறாங்க அப்படிங்கறத பத்தி, ஆன்சர் கீ வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம காலைல கொடுத்தோம் பாத்தீங்களா? அந்த ஆன்சர் கீயோட ஓரியன்டா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த மினி மெட்டீரியல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மினி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணி படிக்கும் போது எக்ஸ்ட்ரா விஷயங்கள், அதாவது ஆன்சர் கீக்கு இல்லாம தேவையில்லாத விஷயங்களை நம்ம என்ன பாத்தீங்கன்னா படிச்சு நம்ம எழுதி தான் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு எழுதினாலும் மார்க் வர மாட்டேங்குது நம்ம புலம்புறோம். சரியா? அதனால இந்த மினி மெட்டீரியல் இருக்கக்கூடிய क्वेश्चनக்கு ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க தெளிவா நீங்க குறுவினா, சிறுவினா, நெடுவினாவுக்கு நீங்க படிச்சு எழுதினீங்க அப்படின்னாவே போதுமானது. இதுல இருக்க क्वेश्चंस மட்டும் மேக்ஸிமம் இதுல இருக்க क्वेश्चंस நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல இருக்க क्वेश्चंस நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு இந்த क्वेश्चंस அதிகமா நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த மினி மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க, இதுல இருக்க क्वेश्चंस மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தமிழ் எக்ஸாம்ல உங்களால நல்ல மார்க் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? இதை மட்டும் நீங்க நம்பி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கவர்மெண்டா கொடுத்த ஒரு மெட்டீரியல். சரியா? அதனால இதுல இருந்து क्वेश्चंस வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. சரியா? அதனால கடைசி நேரத்துல எதையாவது படிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதையாவது உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மினி மெட்டீரியல் மட்டும் நீங்க யூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாவே நல்ல மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அதனால சார் நான் என்னால படிக்க முடியல, எனக்கு வந்து டைம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் படிக்கணும், அதிகமா மார்க் எடுக்கிறதுக்கு இந்த மினி மெட்டீரியல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மினி மெட்டீரியலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து டவுன்லோட் பண்ணீங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.